ஒரு பொண்ணு எழுந்து பார்த்தா உலகத்துல ஒரு மனுஷ பயலையும் காணோம். ஷாக் ஆகி சைக்கிளை எடுத்துட்டு மெயின் ரோட்டுக்கு வந்தா எப்போதும் கூட்டமா இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட் கூட அப்படியே வெறிச்சோடி கிடக்குது. அப்போ அங்க ஒரு நாய் யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆள் கூட விளையாடிக்கிட்டு இருக்கிற விசித்திரமான சீனை பார்க்கிறா. பயந்து போய் ஹைவே பக்கம் போனா அங்க இருக்கிற எல்லா கார்லயும் லைட் மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு டிரைவர் கூட அங்க இல்ல. ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல இருக்கிற தன் தம்பியை பார்க்க ஓடுறா. ஆனா அங்க தம்பி படுத்திருக்க வேண்டிய பெட் காலியா கிடக்குது. உலகமே முடிஞ்சு போச்சு நினைச்சுக்கிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பூந்து சோடாவை எடுத்து குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹார்ன் சத்தம் கேக்குது. ஓடி போய் பார்த்தா 2 பேர் வர்றாங்க. அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. 3 பேரும் சேர்ந்து வேற யாராவது இருக்காங்களான்னு தேடும் போது ஒரு பிளாக் மேனை பார்க்கறாங்க. ஆனா அவன் இவங்களை கண்டுக்காம சைக்கிள்ல போயிடுறான். அப்புறம் ரோட்ல இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு பில்டிங் மேல பெரிய லெட்டர்ஸ்ல ஹெல்ப்னு எழுதி இருக்கு. அங்க போனதும் ஒரு ரோபோட் வாய்ஸ் இவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் போட சொல்லுது. வேற வழி இல்லாம இவங்க சரண்டர் ஆகுறாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு செம ஹேண்ட்ஸமான ரிச் கிட் வெளியே வர்றான். அவன் தன்னோட அண்டர் கிரவுண்ட் கேரேஜ்ல இருக்கிற லிமிடெட் எடிஷன் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட கொடுத்து ஊர் முழுக்க ஸ்பீக்கர்ல கத்திக்கிட்டே தேடலான்னு கூட்டிட்டு போறான். ஆனா 100 மைல் சுத்தி பார்த்தும் ஒரு உசுறு கூட அவங்க கண்ணுல படல. அந்த உலகமே இப்போ இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு.